வெல்கம் டு திஜா ஹிந்தி டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பரீட்சையில் இருக்கிற அனதர் செட் ஆஃப் கொஷின்ஸு. இது வந்துட்டு டிரான்ஸ்லேஷன். இவங்க ஹிந்தியில் இங்கே கொடுத்துருப்பாங்க, நாம் அதை இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நீங்கள் எந்த லாங்குவேஜை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் இங்கே எழுதலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று, மை தூத் பீயுங்கா. பீயுங்கான்னு வந்துட்டாலே இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ வில் இல்லைன்னா ஷேல்ல வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் எழுதணும். இப்போ மைங்கிறத நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன எழுதலாம்? இங்கே ஐ யூஸ் பண்ணலாம், ஐ. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் சொன்னேன். ஸோ இங்கே என்ன வரணும்? இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு புக்கில் இருக்கிறது ஷேல் இருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணி எழுதுறேன், அப்போ தான் குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஷேல் பீயுங்கா அப்படின்னா ட்ரிங்க்னு அர்த்தம். ஸோ ஐ ஷேல் ட்ரிங்க். தூதுனா என்னது? மில்க். ஸோ ஐ ஷால் ட்ரிங்க் மில்க். இது இங்கிலீஷில். இதுவே தமிழில் இருந்துச்சுன்னா நான் பால் குடிப்பேன், இப்படி நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்தது நதியா சமுத்திரக்கி ஓர் பகுதி ஹை அப்படின்ட்டு இருக்கு. நதினா ரிவர்னு படித்தோம், அப்போ நதியானா ரிவர்ஸ், சமுத்திரனா சி கடல். ஓகேங்களா? ஒரு பகுதியேனா ஃப்ளோஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதை சேர்த்து எழுதும்போது ரிவர்ஸ் फ्लोस. जस्ट पकड़ो से गिर जाने जाता. टुवर्ड्स सी, रिवर्स फ्लोस टुवर्ड्स सी அப்படிங்கிற ஒரு எழுதலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் தமிழில் எழுதுறீங்க அப்படின்னா நதிகள், நதிகள் கடலை நோக்கி நோக்கி பாய்கின்றன. ஓகே ஓகே, இப்போ அடுத்தது முஜே தோனோ பசந்த் நஹி ஹே. அப்போ முஜேனா எனக்குன்னு அர்த்தம். ஓகே, முஜே அப்படின்னா சாரி முஜே சொல்லிட்டேன். தோனோன்னா ரெண்டு விஷயம்னு அர்த்தம். ஸோ நம்ம இரண்டுமே பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறது இடங்கள்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இங்கிலீஷில் எடுக்கும்போது போத் அப்படிங்கிறத இது பண்ணலாம். பசந்த் அப்படிங்கிறது லைக், இங்கே பக்கத்தில் நஹின்னு இருக்கு, அப்போ நாட் லைக் அப்படின்னா டோன்ட் லைக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கிலீஷில் எழுதும்போது நான் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதுறேன். ஐ டு நாட் லைக் போத். ஐ டு நாட் லைக் போத். முஜேக்கு பதிலாக ஐ டு நாட், நஹி இருக்கா, டு நாட் லைக், தோனோங்கிறது போத். இதுவே தமிழில் எழுதும்போது எனக்கு இரண்டும் பிடிக்காது. எழுதலாமா? ஓகே, இப்போ அடுத்தது ராம் பரத் சே படா, ராம் பரத் சே படா ஹே அப்படின்னு எழுதும்போது ராம் பரத்தை விட பெரியவன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இடத்துல ராம் இஸ் படா ஹே அப்படின்னா எல்டர் அப்படின்ட்டு வரும். இந்த சேங்கிறது இங்கே தேனா ஒர்க் ஆகும். அப்போ இங்கே ராம் இஸ் எல்டர் தேன். இங்கே அடுத்து என்னது? பரத் இருக்கா, அது இங்கிலீஷில் எழுதுங்க பரத். இப்போ தமிழில் எழுதும்போது ராமன் பரதன்
சாரி. வரதனை காட்டிலும் பெரியவன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது மை ஆஜ் காவ் ஜாவுங்கா. அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஊங்காங் வந்தாலே இந்த வில் இல்லைன்னா ஷேலை தான் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, அதில் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ மைங்கிறது ஐ நமக்கு தெரியும். ஆஜ் அப்படின்னா டுடே, இன்னைக்குன்னு அர்த்தம். காவ்னா வில்லேஜ். அப்போ நான் இன்னைக்கு ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இங்கிலீஷில் எழுதும்போது ஐ ஷால் கோ டு மை டுடே, ஐ ஷால் கோ டு மை வில்லேஜ்னு எழுதலாம். இங்கே இப்போ எழுதி பார்க்கலாமா இதை? இங்கே நான் இங்கிலீஷ் இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். இங்கே இடம் பத்தல. டுடே ஐ ஷால் கோ டு மை வில்லேஜ். ஓகே, தமிழில் எழுதும்போது நான் இன்று ஊருக்கு போவேன். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் செட்டில் இப்போ அங்கே இருக்கிறதுலையே சேமாக இருக்கு. மை தூத் பியுங்கா. இதுக்கு என்ன வரணும்? ஐ ஷால் ட்ரிங்க் மில்க், இல்லைன்னா நான் பால் குடிப்பேன். அதே மாதிரி இப்போ செகண்ட் ஒன் பாருங்க. மை கல் தோஸ்தோं के साथ खेलूंगा. மை அப்படின்னா ஐ வந்துடும். கல் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று வந்துட்டு எஸ்டர்டே, ஒன்று வந்துட்டு டுமாரோ. இங்கே கேளுங்கான்னு வந்திருக்கு. ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸை மென்ஷன் பண்ணுறது. அப்போ ஆப்வியஸ்லி இது என்ன வரும்? டுமாரோ அப்படிங்கிறத நம்ம நினைப்பு வச்சுக்கணும். தோஸ்தம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்த்தம். கே சாத்னா கூட, வித் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்னா, நான் இங்கேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன் இங்கிலீஷில். Tomorrow I shall play with my friends. ஓகே, தமிழை எழுதும்போது நான் நாளை நண்பர்களுடன் விளையாடுவேன். இங்கே இடம் இல்லை, நான் மேலே எழுதுறேன். விளையாடுவேன். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா நீங்கள் போதும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஒரு லாங்குவேஜில் மட்டும் எழுதுங்க. அப்போ கரெக்டாக இடம் பத்திரும். ரெண்டும் ரெண்டும் எழுதும் போது தான் பத்த மாட்டேங்குது. அடுத்தது நதியா சமுதிரக்கு ஒரு பகுதிக்கு என்ன எழுதணும்? ரிவர்ஸ் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் சி எழுதலாமா திரும்ப? ரிவர்ஸ் ஃப்ளோ டுவோர்ட்ஸ் சி, இல்லைன்னா நதிகள் கடலை நோக்கி பாய்கின்றன. ஓகே, அடுத்தது தும்ஹாரே பிதாஜி கஹா காம் கர்த்தே ஹே. தும்ஹாரேனா உங்களுடைய, இல்லாட்டி உன்னுடையன்னு சொல்லுவோம். பிதாஜிக்கு அப்பா, இங்க தந்தைன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கஹா எங்கே, வேர். காம்னா ஒர்க், வேலை. கர்த்தே வேலை செய்கிறார். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இங்கிலீஷ்ல வேர் டஸ் யுவர் father
ஒர்க். இது தமிழ்ல எழுதும்போது உன்னுடைய தந்தை எங்கே வேலை செய்கிறார் அப்படின்ட்டு எழுதலாம். கொஸ்டின் மார்க் போடணும், ஏன்னா இங்க கொஸ்டின் இருக்கு. ஓகே, அடுத்தது மா தும்கோ புலாத்தி ஹே. மானா அம்மா. ஸோ இங்க என்ன வரணும்? மதர் அப்படி வந்துருமா? இந்த லைன்ல தான் எழுதணும் ஆன்சரை. நான் இங்க இடம் பத்தலேன்ட்டு இங்க இருந்து எழுத ஆரம்பிக்கிறேன். மதர் கால்ஸ். புலாத்தி அப்படின்னா கால்ஸ்னு அர்த்தம். தும்கோங்கிறனால யூ. மதர் கால்ஸ் யூ. அம்மா உன்னை கூப்பிடுகிறார். ஓகேவா? இப்போ வேற செட்டில் போகலாம். இங்கே நான் இங்கிலீஷில் மட்டும் எழுதுறேன். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் எப்படி எழுதணும்னு தெரியும். இங்கிலீஷில் ப்ரிஃபர் பண்ணுற குழந்தைங்களுக்கு மட்டும். ஓகே, இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே தான் எல்லாமே இங்கே இருக்கு. மை தூத் பீயுங்கா. அப்போ இந்த லைன்ல இருந்து நீங்க எழுத ஆரம்பிக்கணும். ஐ ஷால் ட்ரிங்க் மில்க். அடுத்தது மா தும்கோ புலாத்தி. இப்பதானே படிச்சோம். மானா என்ன எழுதணும்? மதர். தும்கோ புலாத்தி ஹே. புலாத்தி ஃபர்ஸ்ட். கால்ஸ் யூ. அவ்வளவுதான். मुझे दोनों पसंद नहीं है. I do not like both. I do not like both. तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? Where does your father work? क्वेश्चन வந்துரும். तुम वहाँ क्या क्या देखोगे? அப்படின்னா நீ அங்க என்னென்னலாம் பாப்ப அப்படின்னு கேக்குறது. அப்போ what will you see there? இதுதான். தமிழ்ல எழுதும்போது நீ அங்கே என்ன என்ன பார்ப்பாய் அப்படின்ட்டு வரும். ஓகே, இது புரிஞ்சிருச்சுங்களா? இதை வேணா கொஸ்டின்ஸை ஒன்ஸ் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அனதர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதே தான் திரும்ப எழுதலாமா? மை தூத் பீயுங்கன்னு என்ன எழுதணும்? ஐ ஷால் ட்ரிங்க் மில்க். இங்க नदियां समुद्र की ओर बहती है ना. Rivers flow towards sea. அடுத்தது तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं? அப்படின்னா where does your father work? எழுதி क्वेश्चन. माँ तुमको बुलाती है. mother calls you. sorry, mother calls you. அடுத்தது मुझे दोनों पसंद नहीं है. I do not like both. இதை திரும்பி திரும்பி நீங்க படிச்சு பார்த்தாலே இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரா வந்துடும். எல்லாம் எஞ்சி போனா உங்களுக்கு 7லேருந்து 8 தான் வந்து திரும்ப வரும். ஸோ குழந்தைங்க கம்பல்சரி ஒரு 4 வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனால் திரும்ப திரும்ப அவங்க படித்தா மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.